இந்தியன் 2 படம் எப்படி இருக்கு? டைரக்டர் சங்கர் வந்து ரொம்ப நாளைக்கா வந்து இந்த படத்த எடுத்து ஒரு வழியா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். கமல், பாபி சிம்கா, சித்தார்த், எஸ்.ஏ. சூர்யா அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனி அப்படின்னு சொல்லி நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் வந்து சித்தார்த்து கூட வந்து யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வர மாரி சில காட்சியில வராங்க. ரகுல் பிரீத் சிங் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கதைக்குள்ள போகலாம். சித்தார்த் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வரார். அதில் வந்து சில சமுதாய சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் வந்து யூடியூப்பில் நிறையா வீடியோ போட்டு அது வந்து வைரலாகி திரும்ப வந்து அதில் நடக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்காக இந்தியன் தாத்தா வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு காலத்தில் இருந்தார், அவர் வந்து அநீதியை தட்டி கேட்டார், அவர் தைரியமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டு இந்தியன் தாத்தா வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து பரவி திரும்ப வந்து கமல் வந்துறார். கமல் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 4 கொலை பண்ணுறார். அந்த கொலையை எதுக்காக பண்ணுறார் அப்படின்னு சில காட்சிகளை வந்து வச்சு கதையை ஒரு பக்கம் அப்படி நகர்த்திட்டு போனாலும், இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னா வந்து அரசு இ-சேவை மையத்தில் நடக்கிற ஊழல், அதுக்கப்புறம் வந்து டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதில் நடக்கிற ஊழல், திரும்ப வந்து ஹோட்டல் ஹைவேல வந்து வச்சுருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து சுகாதாரமற்ற உணவு தான் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க, அதில் நடக்கிற ஊழல், அதுக்கப்புறம் வந்து மீன் கடையில் வந்து நடக்கக்கூடிய ஊழல், மீனில் வந்து கோழிக்குண்டை போட்டு வெயிட் போட்டு அதை வந்து விற்பாங்க. சின்ன சின்ன தப்புலேருந்து பெரிய பெரிய தப்பு வரைக்கும் ஒவ்வொரு தப்பையும் வந்து சுட்டி காட்டி படத்தில் வந்து அங்கங்கே அப்படியே வந்து தூவி விட்டுருப்பாங்க சில காட்சிகளை வந்து. அது எல்லாமே ரசிக்கும்படி இல்லை அப்படின்னாலும் சில காட்சிகள் வந்து கமல் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து, உங்கள் வீட்டில் சில வில்லன்கள் இருப்பாங்க, அதை முதல்ல கண்டுபிடிச்சி அவங்கள சரி பண்ணுங்க, நாடு தானாக திருந்திரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சித்தார்த் வீட்டில், அதுக்கப்புறம் வந்து பிரியா பவானி சங்கர் வீட்டில், அதுக்கப்புறம் ஜெகன் வீட்டில் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு திருடங்க இருப்பாங்க. சமுதாயத்தில் நடக்கிற அநீதி தப்புக்கெல்லாம் வந்து அவங்க மிக முக்கிய காரணமாக இருப்பாங்க. அவங்க எல்லோருமே வந்து ஜெயிலுக்கு போவாங்க. அதில் வந்து சித்தார்த்தோட அம்மா இறந்துருவாங்க. சமுத்திரக்கனி வந்து ஜெயிலுக்கு போயிடுவார். இதனால் வந்து கமல் மேலே வந்து கொந்தளிச்சு இனிமேல் நாங்கள் வந்து நீ சொல்கிற எதையும் கேட்க மாட்டோம், செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சித்தார்த் தான் வந்து கமல் மேலே வந்து கோபம் கொள்கிறார். திரும்ப அந்த கோபத்தின் மூலமாக வந்து இந்தியாவில் உள்ள எல்லோருமே வந்து கம்பேக் இண்டியன் கொடுத்தவங்க வந்து கோபேக் இண்டியன், நீ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஹேஷ்டேக் போட்டு இது பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து பாபி சிம்கா வந்து கமலை வந்து இது எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருப்பார். அது ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது கடைசி என்னென்னா பாபி சிம்கா ஒரு கட்டத்தில் வந்து கமலை வந்து கைது பண்ணக்கூடிய சூழலில் வந்து அந்த ஒரு சூழலில் கமல் வந்து என்ன பண்ணுவார்னா கமல் வர்மக்கலை மூலமாக வந்து பாபி சிம்கா வந்து நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு ஆக்கிடுவார். டாக்டர் வந்து கைவிட்டு திரும்ப வந்து கமலால் தான் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் கமல் வந்து என்ன சொல்லுவார்னா, பாபி சிம்காவை ஆம்புலன்ஸில் ஏற்று 24 ஹவர் என்னை வந்து யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை இந்தியன் 2 முடிச்சிருப்பாங்க. இவ்வளோ தான் கதையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்தியன் 3ல் தான் வந்து டைரக்டர் சங்கர் வந்து சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கார். இந்தியன் 2 எப்படி இருந்தது, தியேட்டரில் போய் பார்க்க முடியுமா, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசி வரக்கூடிய 20 நிமிஷம் காட்சி வந்து அப்படியே வந்து நுனி சீட்டில் உட்காந்து படம் பார்க்கலாம். அந்த 20 நிமிஷத்துக்காகவே கொடுக்கலாம், ₹200 கொடுத்து தியேட்டரில் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் வந்து. எந்த விதமான ஒரு ஆபாச காட்சிகளும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாட்டு வந்து அது தேவையே கிடையாது. அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை அப்படின்னா படத்தில் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு படமாக தான் இருந்திருக்கும். டைரக்டர் சங்கர் ஏன் வந்து இதுக்கு முந்தைய படம் மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எடுக்க தவறிட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் படம் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். படம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயம் வந்து படத்தை பற்றி நீங்கள் வந்து நல்ல கருத்தையே சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது இவ்வளோ தான் படம்.